Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா ஷோபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6:15 ஆகுது. இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஷோபிகா ரித்திகா அப்பா பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாருன்னா திருச்சி போய் ஒரு 10 நாள் ட்ரைனிங் இருந்துட்டு வந்தார். இன்றைக்கி காலையில் இப்போ தான் வந்தாருங்களா. வந்துட்டு எதுவும் வாங்கிட்டு வரல. பிள்ளைங்களை எழுப்புனா ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாரு. போய் சாக்லேட் வச்சு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாப்பாங்களும் எந்திரிக்கல. நேற்று நைட்டே வரேன்னு சொன்னார், ஆனால் வர முடியல. அதனால் பாப்பாங்க வந்து அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா ஸ்கூல் டைம் வச்சா பிள்ளைங்க எந்திரிச்சிருவாங்க. அதுக்குள்ளே ஒரு வர மாட்டாருன்னு பார்த்துட்ருக்கேன். அப்பா தான் இந்த பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே வருவாருன்னு பார்த்தா சோபியும் எந்திரிச்சிட்டான். ரித்திகா இன்னும் எந்திரிக்கல. நம்மளாம் சர்ப்ரைஸ் கொடுத்தா அப்படி தான் இருக்கும் போல. சக்கரை போடலை, சக்கரை நாட்டு சக்கரை கலந்துடும். என்ன எங்கே போயிட்டாரா? ஒரு ஆள் எந்திரிச்சாச்சு. என்னது என்னது என்ன 3 இருக்க? யாருக்கு 3 பேருக்கு? 3 பேருக்கு. யாராவது சொல்லுவாங்களா? சோபிகாவுக்கு, ரித்திகாவுக்கு, ராஜீவ் காந்திக்கு. சரி போ. கடை கொண்டே கொடுக்கல. அப்பா வந்துட்டாரு. ஸ்கூல் இருந்தா ஒரு ஆள் எந்திரிக்க மாட்டாங்கன்னு தெரியாதா? பெட்ஷீட் நவுத்தி விடுமா? தூங்கிட்டு இருக்கிறா? என்ன ஒரு ரியாக்ஷன் காணும்? நிறுத்திக்கா. அவங்க அப்பா வரலன்னு வந்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்க. அம்மா கொடுமா? சரி. என்னைக்கு கொடுத்தா? திருச்சிங்களா அன்னைக்கு? சரி, உங்க அப்பா வந்துட்டாரு, என்ன பண்ணலாம்? அப்பான்னு அழுதுட்டு இருந்தீங்கல்ல, இப்போ அப்பாவை பார்த்துட்டீங்க. சொல்லுங்க, அப்பாவுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? ஏன் அப்பா எப்பயுமே இருக்கணுமா கூடவே? என் அம்மாலாம்
என்னன்னு? அம்மாக்கு அப்பாக்கு உனக்கு மார்க் இருக்குன்னாங்க. எவ்வளோ மார்க் இருக்குன்னு கேட்டேன். உனக்கு 50 out of அம்மாக்கு 50 out of 40. ஏன்னு கேட்டா அப்பாக்கு 50 out of 45ன்னாங்க. ஏன்னா ஏன்னு கேட்டா சோபியா எனக்கு 50 after 45 ஏன்னு கேட்டா லைட் அடிப்பேன். 40 சொல்லி சும்மா படிச்சிட்டு இருப்பேன். இல்ல நீ 45 பண்ணு. சரி எந்திரிங்க, அங்க கிச்சனுக்கு வாங்க, டீ குடிக்கலாம். சரி வாங்க எந்திரிங்க. கொண்டு போட்டுருவேன், எந்திரிப்பல. அது நாளைக்கு. இன்னைக்கு லீவ் தான். டுடே நான் டுமாரோன்னு சொன்னேன். நாளைக்கு எதுக்கு லீவு? நாளைக்கு இருக்கீங்களா? ஆமா, இங்க தான். அப்ப இன்னைக்கு இங்க தான் இருப்பாங்க, நாளைக்கு இங்க தான் இருப்பாங்க, வருஷம் பூரா இங்க தான் இருப்பாங்க. 10 days முடிஞ்சிச்சு. இனிமே அடுத்த வருஷம் தான். 2 வருஷத்துக்கு ஒருத்தர். 2 வருஷம் ஆகும். அப்ப அந்த மாதிரி 10 நாள் போறதுக்கு. எந்திரி வாங்க வாங்க. இந்த வீடியோக்குள்ள இப்பதான் நான் வந்திருக்கேன். பாப்பாங்களுக்கு எடுத்துக்குறா. என்ன எடுத்துறேன்? எடுத்துக்கங்க. எங்க இன்னொரு அல்ல டான்ஸ் வர சாக்லேட்டுக்கு. சாக்லேட்டுக்கெல்லாம் நாங்க சந்தோஷப்படுவோம். இங்க கூட்டிட்டு வாங்க. அவ்வளவுதான், நான் இன்னும் இருக்கு. எங்க சோபி டான்ஸ் பாத்தீங்களா? தின்னுக்கு 10 நாள் வீட்டுல இருக்கிறதுக்குள்ள எப்படா போன ஆயிடுச்சு. அப்பா கொண்டு இல்லையா? ஹக் பண்ணி முத்தம் கொடுத்துருங்க, அதுதான் அப்பாவுக்கு. கொடுத்துரு. அம்மாவுக்கு கொடுக்குமா? அம்மா கோச்சிக்கிட்டேன். அம்மாக்கு இப்படிதான் போகுது. 10 நாள் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்பா இல்லாம எப்படி இருந்ததுன்னு சொல்லு. சாபி ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஏன் அப்பா இருந்தா மட்டும் என்ன பண்ணுவாரு? தெரியல. கண்ணுல அழகச்சு வருதா? கண்டு கிளங்கல. டெய்லி கிளங்கிட்டே இருந்துச்சு. அப்பா வரல. அப்பா ஃபெயில் ஆயிருந்தா சோபி உட்காந்து பூத்து நடந்துருக்கோம். சோபி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சமயபுரம் போயிருந்தோம். அப்போ அவங்க அப்பாட்ட சொல்லுது, அப்பா எப்படியாச்சும் பாஸ் ஆயிருங்க, கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி. எப்படியாச்சும் பாஸ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துருங்கப்பா அப்படிங்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்பா இல்லாம? ஏன்? நான் இருந்தேன்ல. சத்தமா சொல்ல. ஏன்? 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் இருந்தா போர் அடிக்கும். ஏன்? ஏன்னா நீங்க வந்து அப்பா இல்லைன்னா நம்ம வெளியே போகக்கூடாது, அப்பா இல்லைன்னா நம்ம எங்கேயும் போகக்கூடாது. ஆமா, வீடு லாக் பண்ணியே தான் வச்சிருந்தோம். வீட்டை விட்டே வெளியே போகல. அப்பாவே இல்லை, நமக்கு என்ன வெளியே வேலைன்னு சொல்லிட்டு எங்கேயும் போகல. அதான் சொல்றாங்க போல. அப்பா இல்லைன்னா அப்புறம் பாப்பாங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா கதவை லாக் பண்ணுவோம். திரும்ப அடுத்த நாள் ஸ்கூல் போனா கதவை திறப்போம். அதான் சொல்றாங்க போல. அதனாலதானா அப்பா மேல பாசம் இல்லையா? எங்க ரித்திகா நேத்திக்கெல்லாம் அழுதுகிட்டு வீடியோ கால் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட அழுகுது. 11 மணிக்கெல்லாம் நீங்க இங்க வந்துடணும், அப்புறம் பாருங்க அப்படின்ட்டு. நைட்டு வந்துட்டேன். நீங்க தூங்கிட்டே இருந்தீங்க. எங்க நைட்டு வந்த? நைட்டு 4:30 மணிக்கு வந்தேன். விடிய காத்தால வந்துட்டு நைட்டு வந்தேன். இருட்டா இருந்துச்சுல்ல. சரி ஓகே, இப்போ இது எது சாப்பிட வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். ஸ்கூலில் இருக்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா?
ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். நான் சாப்பிடணும். அவங்களுக்கு கொடுக்க மாட்டியா? கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்து நான் கொடுப்பேன். அவங்க சாக்லேட் எடுத்து உனக்கு கொடுக்குறாங்க. கொடுக்க மாட்டாங்களா? அப்ப காஞ்சி சாப்பிட்றதுக்கு போற. சரி சமைப்போமா? சரிங்க, டீ ஊத்து. என்னங்க பாயசம் வாங்கிட்டு வந்திருக்க? எதுக்கு டீ குடிச்சா? கடையில இந்த மனுஷனுக்கு 10 நாள் ஆச்சு இஞ்சி டீ போட்டு தரலான்னு போட்டு கொடுத்தா கடையில் அங்கே ஓட்டு இருந்தாங்க சார், கொஞ்சம் வாங்கி குடிச்சேன். வாங்கி குடிச்சியா? போட்டுட்டு இருந்தேன். இந்த பிள்ளை ஒரு பிரெட் பிரிக்கும். அதான் அவங்க அப்பா பிரெட்டையும் முட்டையும் வாங்கிட்டு வந்துருக்குறாரு. சோப்பி எதுக்கு சாக்லேட் பத்தி டான்ஸ் ஆடுற? அப்பாடா அப்பா வந்துட்டாரா சாமி, ஜெயில இருந்து தப்பிச்சோம் அப்படின்ட்டு. ஆமாதான் சிரிக்குது பாருங்க. ஆமாவா? ஆமாதான் நட்டுக்குது. என்னது? உங்க அப்பா மொத்தத்தையும் அழுத்து துணி கொண்டு வந்துருப்பாரு. ஓடுப்பா, பல்ல அழுக்க மாட்டா, டைம் ஆச்சு. ஓடு ஓடு ஓடு. எங்க வீட்டுக்காரர் எனக்காக ஏதோ ஆசையா வாங்கிட்டு வந்துருக்காரு. என்னங்க வாங்கிட்டு வந்திருக்க? பூரா வெள்ளை சட்டை வேற. சரி எடுத்து கீழே போடு, அழுக்கு நான் துவைச்சிக்கிறேன். போமா, சீக்கிரம் ப்ரெஷ் பண்ணுமா, டைம் ஆச்சு. போ போ போ. எங்க ஒரு எதுவுமே துவைக்கலையாங்க? அப்புறம் எப்படிங்க ஒரு வாரம் போட்ட துணியா போட்டுட்டு இருந்தியா? யூனிஃபார்முக்கு மட்டுமா? சரி 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 சரி. அந்த இது திறந்து பாரு. ட்ரெஸ் எடுக்க மாட்டியா? பத்து நாள் எப்படிங்க இருந்தேன் எங்களை விட்டுட்ட? ஜாலியா இருந்தேன். அந்த ரியாக்ஷன் வர சரி எல்லாம் துவைக்கிறதா, போட்டாலும் போடலினாலும். இப்ப ப்ரஷ் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாரு. எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுருங்க. போட்டுரு. அழுக்காயிருமில்ல மற்ற ட்ரெஸ்லாம். பத்து நாள் கல்யாணமான பேச்சுலரா வாழ்ந்துட்டு வந்துட்டேன். இப்ப இனிமே ஒன்னும் வாழாட்ட முடியாது. ம் 10 நாள் ஒரே ஜாலியா ஜிம் வளர்க்கா. அப்படிதானே? அதான் அவனே. அது வேற ஃபீலிங். வேற மாதிரி ஜாலி. ஊருக்கு போனனால இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு போய் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாம் கஷ்டமா இருக்குது பொண்டாட்டி கூட வாழ்றது. ஊருக்கே போக மாட்டேன். முடிச்சுட்டு பக்கமா இருக்க பாத்துக்கலாம். பால் பாயாசம் சூடா சாப்பிட்றது பதிலா ஜில்லுன்னு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. தாத்தா சொன்னார். அன்னைக்கு தாத்தா இருந்தார்ல. தாத்தாவா? வச்சு அன்னைக்கு நீங்க இல்ல, தாத்தா வச்சு கொடுத்தா சூப்பரா இருந்துச்சு. ஜில்லுன்னு எப்படி வச்சாரு? நம்ம மதுரை போயிருந்தோம்ல, அப்பா வந்து பாத்துக்கிட்டால 2 நாள். நாங்க ஸ்கூலுக்கு போனப்போ வச்சாரு. நாங்க வந்ததுக்கு வச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சூடானதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாங்க எப்ப வேணுமோ வெளியே எடுத்து பண்ணா வெளியே வச்சு பாயாசம். தாத்தாவோட மகிமை தெரியுதா? எங்க அப்பா பாயாசத்தை வச்சு சூடா குடிக்காம ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கிறதா? எப்படி இருந்துச்சு? எங்க அப்பாவுக்கு போறியா? ஓகே, தாத்தா வீட்டுக்கு போனா சோறு திங்கணும்ல, அதனால கொஞ்சம் பயமா இருக்கும் பிள்ளைங்களுக்கு. மற்றபடி ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா லெமன் ரைஸ் செய்வேன். பிளாக் போட்டுடலாங்க. ஒரு சர்ப்ரைஸ் பிளஸ் லெமன் ரைஸ். சர்ப்ரைஸ் பிளஸ் லெமன் ரைஸ். வாயில் வர மாட்டேங்குது. இப்போ எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா
பூண்டு சேர்த்துட்டேன். பூண்டு சேர்த்துட்டு எங்கள் பாப்பாங்களுக்கு குடிக்காத ஐட்டம். எங்கே போச்சா? கையில் வச்சுக்கிட்டே தேடுறேன். இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு. அப்போ யார் சாப்பிட மாட்டீங்க? ரித்திகாவா? 3 பருப்பு இருக்கு. உளுந்து, கடலை, வேர்க்கடலை. லெமன் ரைஸ்ல என்னாச்சு? லெமன் ரைஸ்ல போட்டா சூப்பரா இருக்குமா? இதெல்லாம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது. என்ன பாப்பா சிந்துற? அது சாப்பிட்டா சாப்பாடோட நறுக்கு நறுக்குன்னு சூப்பரா இருக்கும். ஏன் அப்ப நான் லெமன் ரைஸ் செய்ய சொல்லி தயிர் சோறு செஞ்சுட்டா? அப்ப லெமன் ரைஸ் செய்தா எல்லாம் போட்டாச்சு. அவ்வளவுதான். இத குடிப்போம். இந்த பிள்ளைங்களுக்கு இது பிடிக்க மாட்டேங்குதுங்க. நல்லா தரமா இருக்கு. சாப்பாடு வர மாட்டேங்குதான். இதேதான் ஃபுல்லா வரும். நீ கொஞ்சம் கம்மியா போடலாட்டியா? இதெல்லாம் என்ன டேஸ்ட் தெரியுமா? புளியோதரையில இந்த கடலை இது வேர்க்கடலை போட்டு சாப்பிட்டா சரி, ரெண்டும் ஒரே ரைஸ் தான். இப்ப இதுல வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகாய். அவ்வளோ கடவுளே, லெமன் புளியவே இல்ல. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அடுப்பு அதிகமா இருந்து தீஞ்சு போயிடும். வாங்க தீஞ்சு செய்யற லெமன் ரைஸ் பத்தியா? லெமன் இல்லாம அதனாலதான் பாப்பாங்க வேணாங்கிறாங்களா. லெமனை புளியாமலே எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுட்டேன். இங்க நீ என்னங்க லெமனை உருட்டிக்கிட்டு இருக்க? ஊட்ட வேணாமா? கீழே போட்டு ஊற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் குளிச்சிருச்சா இல்லையாம்மா? டைம் ஆச்சுமா, 7:30 ஆக போகுது. ஆட்டோமேன் நீ குளிச்சாலும் பாப்பா குளிச்சாலும் டைம் பாப்பாங்க. நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் சோபிகாக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது கொப்பளம் இங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. அது பாப்பாவுக்கு பீரியட் டைம்ல மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வருது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு வீடியோ தம் கட்டி கேட்குறாங்க சோபிகா மூக்கில் என்ன இருக்கு அப்படின்ட்டு. கொப்பளமா என்ன சொன்னாங்க? பிம்பிள் மேம் அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? பிம்பிள் தெரியாதா? தெரியும். அப்ப மறந்துட்ட, டக்குன்னு வரல. பிம்பிள்னு வரலையாட்டு, அதனால எனக்கு தெரியலன்னு சொல்லிடுச்சு இந்த பிள்ளை. டைம் ஆச்சுங்க. புளி 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 இல்ல. இந்த மொக்க காமெடி 10 நாள் கேட்காம இருந்துதான் படாத ஓடப்பட்டேன். லெமனா தங்கதர கூட சேர்ந்துருச்சு உங்க அப்பா. நான் புளி சொன்னேன். இப்போ நீ உருட்டு ஓடு. லெமனா பாத்து இங்க பாருங்க, லெமனுக்கு வலிக்கும். அப்படிதான் அந்த உருட்டு உருட்டு தடப்பட்டு போச்சு. லெமனே இல்லாம லெமன் ரைஸ் போட்டிருக்கேன். அதான் பிரச்சனை. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக் பண்ணிட்டு நம்மளோட லெமன் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். சுவையான சூப்பரான துர்கா ஸ்டைல்ல லெமன் ரைஸ் கிண்டுனோம். சாப்பாடு போட்டு உப்பு சேர்த்தணும். மெயினான விஷயம் அதுதான், இல்லைன்னா நல்லா இருக்காது. இது கொதிச்சதுக்கு அப்புறம் ஒயிட் ரைஸை போட்டு கிண்டிடலாம். இன்னைக்கு இதுதான் எங்க வீட்டுல காலையில சாப்பாடு. டீ ஊத்திட்டாங்க. போர் அடிக்குது. எப்படி தெரியுமா இருந்துச்சு? காலையில இருந்துச்சு வேலையே செய்ய பிடிக்காது. என்னதான் பண்ணீங்க? அப்படியேதான் செஞ்சுதான் சாப்பிட்டோம். அப்புறம் சோத்திங்காமலாம் இருக்க முடியாது. கடையில ஆர்டர் போட்டு சாப்பிட்டுருக்கீங்க? இல்ல, கடையில ஆர்டர்லாம் நாங்க போடல. நீ பாப்பாங்க 2 நாள் தான் கடையில ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். 2 days ஒன்லி. நேற்று காலையில சாப்பிட்டோம், அப்புறமா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம். கடையில் போடல. ஏதோ தக்காளி சாப்பாடு, அப்படி இல்லைன்னா தயிர் சாப்பாடு, அப்படியே கட்சோரா. நான்வெஜ் எல்லாம் எடுக்கல இல்லையா? நீ இல்லைன்னா நாங்க எப்பங்க எப்படிங்க நான்வெஜ் எடுப்போம். இப்ப வந்து நம்ம டீ போட போறோம். நாட்டு சக்கரை 1 2 ஸ்பூன்.
நான் சக்கரையா வெள்ளை சக்கரையா? நாட்டு சக்கரை. வெள்ளை சக்கரை சாப்பிட்டா சுகர் வந்துடும்ல. ஒருல கண்ட்ரோல் பண்ணணும்ல. இருந்தாலும் நல்லா பண்ற கண்ட்ரோல். பேசுறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. அங்க ட்ரைனிங்ல டீ ஒரு நாளைக்கு 5 டீ குடிச்சிட்டு இருந்தோம். காலையில குடிச்சோட ஒரு டீ குடிச்சிருவான். அப்புறம் 8 மணிக்கு சாப்பாடு, 11 மணிக்கு ஒரு டீ, மறுபடியும் 2:30 மணிக்கு ஒரு டீ, நைட்டு ஒரு டீ. ஜாலி பண்ணு இதான டீ குடிச்சு. ஆனா என்ன தெரியுமாங்க, 10 நாள் டைமுக்கு டான்னு சாப்பாடு, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம். அது எத்தனை நாளைக்கு கிடைச்சது? அது எத்தனை நாளைக்கு கிடைச்சது? 10 நாள். அது டெய்லி கிடைக்காது. இதுதான் உனக்கு நிரம்புற டெய்லி. தெரியுமா? டீ தான் எதுக்குன்னா அத்தனை டீ குடிச்சுன்னு தெரியல. டீ தான் எதுக்குன்னா அத்தனை டீ, ஒரு நாளைக்கு 5 டீ குறையாம குடிச்சான். எதுக்கு அப்படி குடிச்சா? அது டீ டைம் விடுறாங்களா, அப்புறம் போய் டீ குடிக்காம என்ன பண்ணுறது? டீ டைம்ல டீ குடிச்சிடணும். அவன் டீ போட்டு வந்து நம்மள நம்பி கொண்டு வராங்களா. டீ குடிக்கலாம் வாங்க. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. டீ விட நான் வச்ச டீ தான் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆமாம், டீ டம்ளரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் டம்ளரே கழுவுவோம். ஏய், அது சைடில் ஊற்றிருச்சுன்னு தொடச்சி கொடுத்தேன். டீ ஊற்றுனதுக்கு அப்புறம் டீ டம்ளர் கழுவிட்டு இருக்குது. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சர்க்கரை வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு? மணமணக்கும் டீ. என்னென்ன போட்டிருக்க? சுக்கு, ஏலக்காய். இஞ்சி, சுக்கு, ஏலக்காவா? ஏலக்காய், இஞ்சி. ஏலக்காய், இஞ்சி. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கா? குடி குடி. என்னம்மா என்ன சொல்றேன்? என்னம்மா நீ சொன்னியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பா இல்லைன்ட்டு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் வந்து ரெடி. பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து காலையிலக்கும் மதியத்துக்கு, காலையிலக்குன்னா இப்போ போனது சாப்பிட்ருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு. இன்னைக்கு எந்திரிச்சதும் நேரமாக தான் எந்திரிச்சோம், ஆனால் பேசிட்டே கொஞ்சம் டைம் ஆகிட்டு. சாப்பிட்ருங்க. அதனால பாப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் சாப்பிட்ருவாங்க. ஸ்கூல் எடுத்துக்கோமா, போனதும் சாப்பிட்ருவாங்க. திரும்ப 11:30 மணிக்கே லஞ்சு. அதனால இவங்களுக்கு வந்து பெருசா என்னடா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இவங்களுக்கு 2:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். திரும்ப வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வந்து நான் கரெக்டாக இருக்காங்க. எங்கம்மா லஞ்ச் பேக்? யூனிஃபார்ம் இதுதான் எங்க பாப்பாவோட யூனிஃபார்ம். ஸ்போர்ட்ஸா? இன்னைக்கு விளையாடுவீங்களா? பாப்பா ஸ்பூன் எடுத்துக்கம்மா. அக்கா கொண்டு எடுத்து வச்சுரு. ஆட்டோ சேர்த்துனா ஜாலியா இருக்குன்னு நினைச்சேன். ஆட்டோ சேர்த்துங்க அப்படின்னா டெம்பரல் ஆகுது. அப்படி அவ்வளவு ப்ரெஷர் ஏறுது எனக்கு. ஏங்க ஆட்டோவை கேன்சல் பண்ணிட்டு நீயே கூட்டிட்டு போறியா? நீ போனா கூட 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோ வந்து வெயிட் பண்ண மாட்டேங்கிறாரு. 2 நிமிஷம் லேட்டா கூட திட்டுறாருங்க. லஞ்ச் பேக் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 8:40 சொன்னாங்க. 8:40 சொல்லிட்டு 9:40 ஆயிடுச்சு. நான் ரெடியா மாட்டேங்கிறீங்க. 8:50 வர இருப்ப. அம்மே ரெடியா? 7:40மா? 7:50. ஏய் டைம் இருக்கா? டைம் என்ன? நான் 5 நிமிஷம் இருக்கு. சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுறதுனா சாப்பிடுங்க. டைம் 5 நிமிஷம் இருக்கு. நிக்கிக்கும். இது லெமன் ரைஸ் இல்ல. அங்க சாப்பிடு. அங்க போய் சாப்பிட டைம் இருக்கா? 20 நிமிஷம். இங்க இருந்து போய் 20 நிமிஷம் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல. சரி ஓகே. சாப்பிடு சாப்பிடு. கிளாஸ் வெளிய போறேன். ஓகே போறேன். எங்க வேணா போறேன். சாப்பிடுவேன், மறுபடியும் போவேன், வருவேன், நடந்துட்டே இருப்பேன். ரெஸ்ட் ரூம் போவேன், வருவேன், அப்புறமேட்டுக்கு அசம்பிஷனுக்கு போயிடுவேன். சரி பாப்பாவை இந்த போட் படத்துக்கு
டான்ஸ் ஆட வச்சிருவோமா அந்த ஸ்டெப் இவ த்ரிஷா ஆடுறாங்க இந்த ஸ்டெப் கில்லி படமா போக்கிரி படமா ஏதோ என்ன படத்தோட ஸ்டெப் விஜய் த்ரிஷா அதுல இருக்கா அந்த படத்துல அந்த இது இருந்த எல்லோ சாரி இப்ப வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இன்ஸ்டால ஒருத்த சொல்றா டேய் யாராவது நாளைக்கு எல்லோ சாரி போட்டுட்டு ரீல்ஸ் எடுத்தீங்க எல்லாரும் த்ரிஷா ஆக முடியுமா அப்படின்ட்டு அடுத்த நாள் எல்லாம் எல்லோ சாரி கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு எல்லோ சாரி ஒண்ணு இருக்கு கட்டி விட்டு ஆட வச்சிருவோமா ஏமா சாரி கட்டிட்டு சூப்பரா இருக்கு அந்த டான்ஸ் என்ன பாட்டு பாட்டு தெரியல பழைய பாட்டு படத்து புது பாட்டா அந்த பாட்டு கோட் பாட்டு இதா அப்படியா அது இல்லம்மா இது நைஸ் இந்த ஸ்டெப் இப்படி இப்படி ஆடுவாள த்ரிஷா இந்த ஸ்டெப் ஒரு படத்துல வரும்ல அப்ப விஜய் வந்து இப்படி இப்படி ஆடிட்டு இருப்பா இந்த நட போடு அந்த ஸ்டெப் அப்படியே போட்டுருக்காங்க இப்படி இப்படிட்டு பின்னாடி வந்து இப்படி இப்படி வாங்கலாம் அது ஆமா அத பாத்து ரெண்டு ஒரே மாதிரி அம்மா சொல்லுமா சொல்லுமா இந்த பென்ஸ் வெச்சுக்கோங்க ஆன் ஆகுது உட்கார்ந்துப்பேன் 3 பேர் வந்துட்டாங்கன்னா லைட் ஃபேன்லாம் ஆன் பண்ணிடுறேன் நீ தான் போய் லைட் ஃபேன் ஆஃப் பண்ணு நான் லைட் ஆன் பண்ண மாட்டேன் எதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றீங்க இப்படிலாம் உட்கார்ந்து விழுந்துறாத பென்ச்ல இருக்குது மரம் ஆட்டோ வந்துச்சு இன்னும் ஆட்டோ வரல வந்துச்சமா வந்துருந்தா அப்படின்னு கத்துவாரே சரி பாய் சொல்லிப்போம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு உனக்கு 50 ரூபா காசு வாங்கிட்டு போனே ஐடி கார்டு தராங்கன்ட்டு எங்க அப்படியே அன்னைக்கு அழுவுது ஐடி கார்டே கொடுக்க மாட்டாங்க அது ஞாபகம் இருக்கா முதல்ல நம்ம காசு தரலன்ட்டு 2வது நாள் அழுதுட்டு போய் அடுத்த நாள் சென்னை ஆயிடுச்சா ஐடி கார்டே போறதுக்கு தெரியல அவங்க மிஸ் பரவாயில்ல இது கொடுத்து 1 மாசம் கொடுத்துருக்காங்க அப்போ உனக்கு 1 மாசம் நிறைய ஸ்கூலுக்கு பிரிண்ட் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல அதனால சரி பாப்பாங்க ஸ்கூல் கிளம்பி போட்டுட்டு அடுத்து நம்ம பாயாசம் வைப்போம் நான் வந்து ஒரு பேப்பர்ல வந்து ஏதோ எழுதி வச்சிட்டு சரி ஒரு ரீல்ஸ் போட்டு பாத்தீங்க பாப்பா முறுக்கு கடிச்சு அப்புறம் ரீல்ஸ் இல்லையா நீ பாரு சரி ரைட் இது பாயாசம் இருக்குன்னு சொல்லிடு எதுக்கு பாயாசம் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து வைக்க போறேன் எதுக்கு பாயாசம் அப்படின்னா எங்க வீட்டுக்கார் 10 நாள் ட்ரைனிங் போனார் இல்லைங்களா கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க 100 மார்க்குக்கு 84 மார்க் எடுத்து என் புருஷன் பாஸ் ஆனதுனால பாயாசம் வச்சுட்டார் எங்க பாப்பாங்களா அப்பா பாஸ் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னாங்க அதனாலதான் நம்ம பாயாசம் வைக்க போறோம் என்ன பாயாசம் பால் பாயாசம் சூப்பரா மிக்ஸ் இருக்குல்ல அது வச்சிடலாம் தாத்தா வந்து பெரிய ஆள் நான் கொஞ்சம் சின்ன ஆள் அதனால எங்க அப்பாவோட அருமெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அது இல்லைங்க இப்ப எங்க இருந்து வந்து பாத்துக்குவார் இந்த பிள்ளை மட்டும் எப்படி லேட் தாங்க போன அந்த பிள்ளை எடுத்துக்கிச்சு போப்புல இந்த பிள்ளை எப்பயுமே ஆட்டோமேன் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா ஷூ எடுத்து போடுதுங்க ஆட்டோமேன் அவருக்கு ஒரு காசு கொடுக்கல இன்னும் நீ போங்க கீழே போ வந்துடும் பாப்பா போமா டெய்லி 2 தாதா வந்தாச்சு எப்ப பார்த்தாலும் ஏமா இப்படி பண்ற வேணும் தானே பண்ற உண்மையை சொல்லிட்டு போ சரி 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 தாங்க பை பை அந்த பிள்ளை நகர மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு பாயாசம் வைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரு பாஸ் ஆனது என்னமோ ஐஏஎஸ்க்கே பாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பாஸ் ஆகல இன்னும் 10 நாள் எங்கள் ட்ரெயினில் உட்காந்துருப்பாரு அதானே 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க நீ 3 நாள் இருப்ப எங்க நாள் இருக்க முடியாத நீ தான் கேட்ட ஜாலியா இருக்குங்கிற இந்த மிக்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாரு எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தாரு இதுல என்ன சக்கரை கூட இருக்குங்க எதுவுமே சேர்க்க தேவையில்லையா சக்கரை முந்திரி ஏலக்காய் முந்திரியில எடுத்துடலாமா நம்ம வந்து நெய்யில தாளிச்சு போடுவோம் அப்படியே போடு என்ன டேஸ்ட்னு பார்க்கலாம் வேற முந்திரி நம்ம வீட்டுல வர இல்லையே
இதெல்லாம் தாளிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை அதெல்லாம் தாளிச்சு தான் போட்டிருப்பாங்க. தாளிச்சு போட்டிருப்பாங்க எங்கள் வீட்டில். ஆமாம் இல்லை அதில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணி பார்த்தா தான் அந்த டேஸ்ட் வருதான்னு தெரியும். சரி, இப்போ சூடான பாலில் சுவையான வந்து என்னது ஆச்சி ராயல் சேமி பாயாசத்தை சேர்க்கவும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. கொடுத்தா சுவையான போட்டுறேன். சுவையான மிக்ஸை சேர்த்தவுடன் நன்றாக கிண்டி விட வேண்டும். தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்த்து கொள்ளும். நமக்கு தேவையில்ல தண்ணி விட்டு தண்ணி மாதிரி பால் ஊற்றி வச்சிருக்கேன். 1 லிட்டர் பால். அதில் தான் 900 ml போட்டுருந்துச்சு. நான் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பாயாசம் ரெடியாம். பரவாயில்லைங்க, ஏலக்காய் வேணும்னு இது வாங்கினா போதும் இடத்துல ஏகப்பட்ட ஏலக்காய் வருது. சரி, இது நல்லா கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பாயாசம் ரெடி. இடையே இப்போ நம்ம என்ன பால் சுண்டு வைக்கிறதுக்குள்ள கேஸ் முடிஞ்சு போயிருக்க மாட்டேங்குது. சுண்டிட்டே இருக்கு. போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே சுண்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கோ பாயாசம் இருக்காது. வெந்துருச்சு. அந்த இது வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். போதுமா? இது எதுக்கு? சுவை கூட்டுமா? நீ தான் சொன்ன புக்கில் போட்டிருக்கிற மாதிரி அப்படியே படிக்கிட்டு அது போட்டுருச்சா? கடைசியில் நெய் சேர்த்து இறக்கவும் அப்படின்ட்டு. இல்லைனாலும் நான் நெய் சேர்த்துவேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பாயாசம் ரெடி. ஆஃப் பண்ணிடலாமா? கொத்தமல்லி கருவேப்பிலை அது கடைசியா? கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எங்கள் வீட்டுக்காருக்கு ஊற்றி கொடுக்குறேன். 10 நாள் கழிச்சு பாஸ் ஆகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பாயாசம். பால் பாயாசம். பால் பாயாசம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் என் புருஷனுக்கு தலைவலி. ஸோ இன்னும் 10 நாள் எங்கேயாவது ட்ரைனிங் போட்டால் பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பேங்க. நினைப்பேன். ஆனால் நீ ஜாலியாக தான் இருந்தான். சும்மா சும்மா இன்னும் சொல்லாதுங்க, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆமாம்ல, அப்போ நாங்கள் இல்லைன்னா உனக்கு ஜாலியாக இருக்கும். இல்லைன்னாலும் இல்லை, அங்கே ஜாலியாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் இல்லை, அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம்னு. அப்போ திரும்ப அங்கே போகணுன்னால கிளம்பிடுவேன். இன்னும் 2 வருஷம் ஆகும். திரும்ப இடையில இப்போ ஒரு வாரம் கழிச்சு ஒரு 10 நாள் ட்ரைனிங் எதுக்கு போங்கன்னு சொன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொன்னா சும்மா சும்மா அப்படி போய் சொல்லுவாங்க. சரி, சொன்னா போய் தான் ஆகணும். ட்ரைனிங்காக போவியா? சரி வா, ட்ரைனிங் போகணும்னு சொன்னா போய் தான். இங்கே பாருங்க, நம்மளோட பால் பாயாசம் ரெடி. புடிச்சு பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு சொல்லு. ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது எங்க அப்பா அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்துருப்பாரு போல. அடுத்தது ஆறுனதுக்கு அப்புறம் வேணா ஃப்ரிட்ஜில் வச்சு தரேன். இப்போ சூடா எங்க சூடா இருக்குல்ல? கொதிக்க இருந்தால் சூடாக தான் இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். மேலே அங்கே எடுத்துட்டு ஆற வைக்கலாம். இங்கே இருந்து ஆறாது. ஃப்ரிட்ஜில் வேணும். பாப்பா சொன்ன மாதிரி நல்லா இருக்குங்களா? கம்முன்னு இருங்க. ஜில் பாயாசம் எங்க அப்பா ஏதோ கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. பாயாசத்தை பார்த்து எடுத்துட்டு போ. சுட சுட எடுத்து வாயில் ஊற்றிட்டே. சரி, அங்கேயே போய் கீழே காண போட்டு நான் துடைக்கிறதுக்கு வேலை வச்சிடாத. டென்ஷன் ஆயிடும். அப்புறம் கொஞ்சோண்டு ஊதி நல்லா ஊதி பிடிச்சிடும். நீ தான் மிக்ஸி வாங்கிட்டு வந்தா, இல்லைன்னா நான் வறுத்து. ஊதுங்க ஃபர்ஸ்ட், குடிக்காத. சோப்பா இந்த செஃப்பை வச்சுட்டு நான் படுற பாடு. இந்த பாயாசம் சுடல, கரண்டி சுடுது. கரண்டி சூடா இருக்கு. ஊதுனா பாயாசம் ஆறி இருக்கு. ஆனா கரண்டி ஆறல. அப்ப கொண்டாந்து அப்படி வச்சுக்கிட்டே இரு. ஆனா சூப்பரா இருக்கு. நிஜமாவா? நெய் வாசம் எல்லாரும் சூப்பரா இருக்கு. சரி, குடி. பாயாசம் ஆறுனதான் குடிக்க முடியும். சரி, ஆறுனதுக்கு அப்புறம் குடி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் வந்தேன்னு சொல்லி பாயாசம். என்னங்க, நீ வந்ததுக்கு தான் பாயாசம், பாஸ் பண்ணதுக்கெலாம் இல்லை. எப்படி கஷ்டப்பட்டோம் நாங்கெல்லாம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னாங்க, புருஷன் ஒரு கேரக்டர் வீட்டில் இல்லைன்னா சோறாக்குறது கூட கஷ்டமாட்டுக்குதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கெல்லாம் அப்படி டென்ஷனு வீட்டில். பார்ப்பாங்க, நாங்களாம் காலையில் இப்போ 8 மணிக்கு பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்களா, இப்போ கதை லாக் பண்ணிடுவேன். நேரம் இவ்வளோ நேரம் திறந்துல இருக்கிறது கதை லாக் பண்ணிட்டேன்னா திரும்பவும் பாப்பாங்க ஆட்டோ விட்டு இறங்கி பாப்பாங்க கதை தட்டினா தான் திறப்பேன். நல்லா இருக்குல்ல? மிக்ஸ் கூட பரவாயில்ல, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. கடையில் குடிப்போம்ல அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் பாப்பாங்க வந்ததுக்கப்புறம் கதை திறப்பினா
பாப்பாங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாப்பாங்க வெளியே போக மாட்டாங்க. பாவரம் கேட்டால் பாப்பா கம்முன்னு இருப்பா. அப்பா இல்லை வெளியே போகக்கூடாது, கதை பூட்டிருங்க. பாப்பாங்க வந்தது கதை பூட்டிருங்கம்மா பூட்டிருங்க. அப்பா இல்லைன்னா கதை திறந்துடக்கூடாது அப்படின்ட்டு பாப்பாங்க சொன்னாங்க. பார்த்தியா அம்மா வெளியே விட்டாங்க அப்படின்ட்டு. வெளியே போய் கீழே தானே வந்துட்டாங்கன்னா அவங்க அப்பாவே இல்லை, நான் எப்படி ஆஸ்பத்திரி தனியாக கூப்பிட்டு வாங்குறேன் அப்படின்ட்டு தான் அனுப்பல. நல்லாவே இல்லை. நீ இருந்தால் டென்ஷனும் ஆகுது, நீ இல்லைன்னா நல்லாவும் இல்லை. என்னதான் பண்ணுறது? டென்ஷன் ஆகுதுன்னா இவர் ஏதாவது நமக்கு வந்து இந்த வேலை வச்சுட்டே இருப்பார். இந்த துண்டு எடுத்தால் அந்த பெட்டு மேல் போடுறது, அதை எடுத்து காய போடுறது, இல்லை ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அப்படியே விசிறது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த 10 நாள் வீடு க்ளீனாகவே இருந்துச்சுங்க. ஐயோ இல்லைன்னா எப்படியே கலைஞ்சு கிடக்கும்ல, வீடு சுத்தமாகவே இருந்துச்சு. இல்லை பாப்பாங்களே ஒன்றும் பண்ணல. ஸ்கூல்லேருந்து வருவாங்க, பேக் இங்கே வைப்பாங்க, உட்காந்து படிப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் நீ இல்லையா, நானும் பாப்பாங்க சேர்ந்து ரீல்ஸ் எடுத்தோம். சும்மா காமெடி டான்ஸ் அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு இருந்தோம் நிறைய. ஆனால் யாருமே ஒன்று கேட்கலங்க, ஏன்னா நீ இருக்கிற மாதிரியே வீடியோ போட்டுட்டு இருந்தேன்ல, அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே, அந்த வீடியோ முடிச்சு விட்ருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் வாய்க்கு வந்து சொல்லுங்கள். பாய் சொல்லுங்க. பாய் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் அன்பில் மகேஷ் சாரோட வீடியோ பார்த்துட்ருக்காரு. இப்போ ரீசெண்டாக இதில் ட்ரைனிங் ஸ்கூலில் இருந்ததுனால பெருசாக எதையும் பார்க்கல. கரண்ட் போயிடுச்சு. அங்கே டிவியாக இருக்கு. டிவியில் மொபைலில் கூட பார்த்துருக்கலாம், ஆனால் என்னமோ தெரியல, மொபைலில் அதிகமாக அங்கே இது பண்ணதில்லை. நாங்கள் இல்லைல்ல, அதனால சரி. நாங்கள் இல்லைன்னு உனக்கு எப்படி இருந்துச்சு அது மாதிரி சொல்லு, வீடியோ அப்புறம் முடிக்கலாம். மாட்டினடை பம்பர் கமெண்ட் இல்லைன்னா நீங்கள் எங்கே அங்கேயே வர முடியும்? சரி நாங்கள் இல்லை, ஆமாம் 10 நாள் தனியாக இருந்தேன். உனக்கு எப்படி தான் இருந்துச்சு? எப்போ வீட்டுக்கு போகணும் தான் இருந்துச்சு, ஆனால் அங்கே நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். உண்மையை பேசுறேன், நிஜமாதான்டா, செம்ம ஜாலி. எல்லாம் செம்ம ஜாலி. என்னங்கிறது ஜென்ஸுக்கு புரியும், இவர் ஜாலி எல்லாம் நீ பேசுறதுல அவங்களுக்கு புரியும். தலைவா வா தலைவா வா தலைவான்னு கமெண்ட் போடுவாங்க. அது ஓகேங்க, அது ஒன்று ஒரு சைடு விடு. இருந்தாலும் இப்போ நான் நல்லா சொல்கிறேன், இப்போ இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படி. ஆமாம் சங்கடமாக தான் இருக்கும். என்னடா பிள்ளைங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தம் இருக்கும். சரி பொண்டாட்டி பார்க்க முடியலையேங்கிற வருத்தமும் கொஞ்சம் இருக்கும். அது பொண்டாட்டிலாம் எங்கேருந்து உனக்கு பிள்ளைங்க வந்துச்சு? இல்லை எல்லாமே வந்து வருத்தம் தான். என்ன பண்ணுறது, ட்ரைனிங் போட்டாங்க, ஜாலியாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். வீட்டு வந்ததும் அப்படியே ஐயோ பாப்பாங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி தரேன், நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆமாம் நைட்டில் எதுவுமே வாங்க மாட்டேன். கொஞ்ச நேரம் உட்காருவோம், பேசுவோம், பிடிப்போம் நல்லா. பாப்பாங்க ஏதாச்சும் ஒன்றுமே வாங்கிட்டு வரலன்னா பொக்குன்னு போயிடுவாங்களா? நானும் தான் பொக்குன்னு போனேன். சரி ஓகே, உங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி வெளியில் போனால் நல்லா இருக்கும்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் வேணாம். புருஷங்கிற கேரக்டரில் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம திட்டிக்கிட்டே இருக்கணும், அவங்க திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக நம்ம வீட்டில் கத்தணும், கத்துறதுக்காச்சும் புருஷன் அதுதான் என்னோட தரப்பு தீர்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்